இங்க 2 சின்ன பசங்க ஒரு பிரைவேட் ஏரோப்ளைனை பார்த்துட்டு அது மேல ஆசைப்பட்டு உள்ளனா உட்காந்து பாக்குறானுங்க. அந்த நேரம் பார்த்து அந்த செக்டாருக்குள்ள வேற யாரோ வராங்க. அதனா பார்த்து அந்த 2 பேரும் அந்த ஃபிளைட்டுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. இவனுங்க 2 பேரும் ஒளிஞ்சிருக்கிறது தெரியாமலே அந்த ஃபிளைட்டையும் எடுத்து வானத்துல பறக்க ஆரம்பிச்சிடறானுங்க. இந்த 2 பேர்ல ஒருத்தவன் செஞ்ச தப்புக்குன்னா மன்னிப்பு கேட்கலான்னு போறப்ப அந்த விண்டோவை திறந்து பார்த்தா அங்க ஒருத்தவன் கன்னு வச்சிருக்கான். அந்த கன்னனா பார்த்துட்டு இவனுங்க 2 பேரும் உள்ளே உட்காந்துக்கிறானுங்க. அந்த ஃபிளைட்டும் வானத்துல பறந்து ரொம்ப தூரம் போயிருது. இவனுங்களும் ஒரு குட்டி தூக்கத்தை போட்டு எழுந்துடுறானுங்க. அங்க உள்ள ஒரு சூட்கேஸை திறந்து பார்த்தா அது உள்ள ஒரு பாம்பு இருக்கு. அதெல்லாம் பார்த்துட்டு பயந்தடிச்சு வெளியில வந்து பாக்குறானுங்க. அந்த ஃபிளைட்ல யாருமே இல்ல. எல்லாருமே அந்த எமர்ஜென்சி எக்ஸிட் வழியா கீழே குதிச்சிட்டு இருக்கானுங்க. இந்த ஃபிளைட்ல இவனுங்க மட்டும்தான் இருக்கானுங்க. அந்த ஃபிளைட்டை ஓட்டுறதுக்கான பைலட்டும் அங்க இல்ல. ஏன்னா இவனுங்க 2 பேருக்கு அந்த ஃபிளைட்டையும் ஓட்ட தெரியாது. அதுல ஒருத்தவன் சொல்றான், நான் நிறைய ஃபிளைட் ஓட்டுற கேம்லாம் விளையாண்டுருக்கேன், நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு இந்த ஃபிளைட்டை கண்ட்ரோல் பண்ண பாக்குறேன்னு அந்த சீட்ல போய் உட்காடுறான். இன்னொருத்தவன் என்ன பண்றான், அந்த சூட்கேஸ்ல உள்ள பாம்பை எடுத்துட்டு வந்து கீழே தூக்கி போடுறான். அது கரெக்டா ஒருத்தவன் கீழே புதுசா ஃபார்ம் ஹவுஸ் கட்டிட்டு இருக்கான். அதுல வந்து அந்த ஃபிளைட்டு எதிர்த்தாப்புல உள்ள ஒரு பெரிய மலையில இடிக்கலான்னு போது அந்த சின்ன பையனும் அந்த ஃபிளைட்டை எப்படியோ கண்ட்ரோல் பண்ணி மேலே கொண்டு வர வச்சிடறான். அந்த ஃபிளைட்டை எங்க லேண்ட் பண்றதுன்னு தெரியாம ஒரு நடு ரோட்டுக்கு அந்த ஃபிளைட்டை கொண்டு வந்து அந்த ரோட்டுக்கு பக்கத்துல உள்ள ஒரு இடத்துல பத்திரமா அந்த ஃபிளைட்டை லேண்ட் பண்ணிடுறானுங்க.